மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து வருகின்றனர். அவை குறித்து தற்போது காணலாம். திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். திண்டிவனம், திருவண்ணாமலை, செங்கம், திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை இடையே புதிய ரயில் பாதை, திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் ஆகிய வாக்குறுதிகளையும் அவர் அளித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திருவண்ணாமலை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன். திண்டிவனத்திலே இருந்து திருவண்ணாமலை, செங்கம், திருப்பத்தூர் வழியாக ஜோலார்பேட்டை வரை புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை மத்திய அரசின் மூலமாக வலியுறுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படும். அதேபோல் திருவண்ணாமலையிலே புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய வசதிக்காக, பயணிகளுடைய வசதிக்காக விரிவாக்கம் செய்யப்படுகின்ற வகையில் புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அமைத்து தரப்படும். தற்போது திண்டிவனத்திலிருந்து கிருஷ்ணகிரி வரை செல்லுகின்ற பாதையை 4 வழி பாதையாக மாற்றி உடனடியாக 2 மாதங்களுக்கு உள்ளாக அந்த சாலையை சீர் செய்து தருகிறோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பணியை உடனடியாக தொடங்கி முடித்து வைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதேபோல் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் அமைத்து தருவதற்கு அங்கே இருக்கின்ற மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மூலமாக ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் இந்த கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் அந்த பகுதியிலே, ஜோலார்பேட்டை பகுதியிலே ரயில்வே துறைக்கு சொந்தமான 4000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் தரிசாக உள்ளது. அந்த இடத்திலே மத்திய அரசின் மூலமாக ஒரு ரயில் பட்டிகள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும், அதேபோல் ரயில்வே துறைக்கு சம்பந்தமான தடவாள சாமான்கள் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும். ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி சாயக்கழிவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்துள்ளார். செங்காந்தள் கிழங்கை விவசாயிகளை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை, முருங்கையை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்ற நடவடிக்கை, கீழ்பவானி பாசன விவசாயிகளுக்காக பாண்டியாறு மேயாறு திட்டம் கொண்டுவரப்படும் என அவர் வாக்குறுதி கூறியுள்ளார். இந்த கழிவு நீர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து கடலில் கொண்டு போய் விடுவது என்று அறிவித்தார்கள். அந்த திட்டம் தான் சரியாக இருக்கும் என்று இப்பொழுதும் சொல்கிறார்கள். இதை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவேன். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற நீராதாரத்தை பெருக்குவதற்கு இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அட்டப்பாடி அணை கட்டப்பட்டால் பவானி ஆற்று தண்ணீர் போய்விடும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு பாண்டியாறு புன்னம்பலா என்பதை பாண்டியாறு மோயார் என்று மாற்றி இப்பொழுது புதிதாக நம்முடைய தோழர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காலத்தில் நடைமுறையில் வருவதற்காக வாய்ப்பு இருந்தது. நிலமெல்லாம் கூட ஆர்ஜிதம் செய்தார்கள். ஆனால் இடையில் நின்றுவிட்டது. அதை மீண்டும் உயிர்ப்பித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்குட்பட்ட மகேந்திரப்பள்ளி கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை, உப்பனாறு வெள்ளப்பள்ளத்தில் கதவணை, பூம்புகாரில் கதவணை உள்ளிட்ட வாக்குறுதிகளை அதிமுக வேட்பாளர் ஆசைமணி அறிவித்துள்ளார். குத்தாலத்தில் அரசு கல்லூரி அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். கொள்ளிடத்தில் மகேந்திரப்பள்ளியில் ஒரு தடுப்பணையை கட்டி கதவணை கட்டினால் நிச்சயமாக கடல் நீர் புகாமலும் நல்ல நீர் வெளியாகாமலும் அங்கே போய் கலக்காமலும் அந்த பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீர்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உப்பநாட்டில் வெள்ளப்பள்ளத்திலும் ஒரு கதவணை கட்டி முடிக்கப்பட வேண்டும். பூம்புகார் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே காவேரி கலக்குமிடம் இருக்கிறது, அதிலும் ஒரு கதவணை கட்டப்பட வேண்டும். இப்படி இந்த 3 கதவணைகளும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டாலே நாங்கள் இன்றைக்கு தமிழக அரசில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக இந்த காரியங்களை சட்டமன்ற உறுப்பினர் உதவியோடு என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.